நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லைங்க சார். ஒரு அரோமாக்கு நல்ல ஒரு பதத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு நாங்கள் பார்க்கறதுக்கு நிறைய லட்சத்தை நாங்கள் லாஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டா ஒரு நல்ல ஒரு தரமான நெய்யை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்றத நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ மிஷினரிஸ் எங்கே வாங்கணும், ரா மெட்டீரியல்ஸ் அங்கே வாங்கணும், ஸோ அது எப்படி வந்து ஒரு பிராண்ட் ஆகணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது லேபிள் செட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த மைண்ட் செட் எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்கிட்ட கேட்குறது வந்து மேம் இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்க இப்படி ஒரு குவாலிட்டியான கீ பண்ணுறீங்க, நல்ல உரமும் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் சார் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி கேட்கும் போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் சார் வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக மேரீட் ஆன கேர்ள் வந்து அது குக்கிங் தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா எனக்கு இந்த மாதிரி குக்கிங் தெரியல, எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள், ஃபோனில் ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். ஸோ இது நாங்கள் வந்து பல நாள் பல மாதங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணி பல ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் எப்படி நாங்கள் அதை கண்டினியூஸாக போய் தான் இன்றைக்கி அதை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் சார். பொதுவாக நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அந்த பொருளை நீங்கள் எடுத்து ஒரு பிராண்டாக நீங்கள் வந்து ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு மேனுஃபேக்சராக மாற போகிறீங்க. உங்கள் பிராண்டை தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதிவு தாங்க இதை பதிவு. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 200 to 300 kgs தான் நாங்கள் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம் சார். அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து 1000 2000 வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் ரெடியாக தான் இருக்காங்க சார். ஸோ அந்தளவுக்கு நீடு கீ பொறுத்த வரைக்கும் நீடு நிறையா இருக்கனால தான் சரி இந்த தெரிஞ்ச பிஸ்னஸ் தெரிஞ்ச தொழிலை வந்து நம்மளோடய போயிடக்கூடாது. ஸோ மக்களும் இதை கற்றுக்கணும். ஸோ கீ நீடு நிறையா இருக்கனால எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னால தான் நாங்கள் இதை இப்போ டீச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பொருளை உற்பத்தி பண்ணி அதை வந்து மார்க்கெட் கொண்டு போய் எப்படி நம்மளால் அதை பண்ண முடியுமா என்னன்றதை எல்லாருமே பயந்து தான் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதில் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரீசெல்லர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுறாங்க சார். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் ஆகுறீங்க, ஓகே அது ஒரு சேஃப் தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்ஸாக ஆனீங்கன்னா ஒரு பொருளை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டிங்கன்னா 10 ரூபா வர இடத்துல உங்களுக்கு 20 ரூபாய் கிடைக்கலாம் சார். இன்றைக்கி நீங்கள் வந்து பல லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய இடத்த வாடகைக்கு பிடிச்சி ஒரு 10 பேரை நீங்கள் வேலைக்கு வச்சு ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுத்து ஒரு விஷயத்தை செய்ய தெரியாமல் செஞ்சு அதில் லாஸ் ஆகிடுச்சுன்னு உட்கார்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முறையில் ஒரு சூப்பரான முறையில் உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மந்த் ஒரு 10,000 earn பண்ணோம் சார். ஸோ செகண்ட் தேர்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 20-25 அந்த மாதிரி ஆச்சு சார். அதுக்கப்புறம் 6th மந்த் பார்த்தீங்கன்னா நல்ல எங்களோட குவாலிட்டி மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 60,000 ஆயிடுச்சுங்க சார். இப்போ வரைக்கும் அதை வந்து 60+ அது ஆகிட்டு தான் இருக்குங்க சார். தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ 1.5 வரைக்கும் நாங்கள் சம்பாதிச்சோம் சார். 1.5 லட்சம் வரைக்கும் நாங்கள் சம்பாதிச்சோம் சார். பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh கிட்டே நாங்கள் அதை எடுத்தோம் சார், சம்பாதிச்சோம் சார் பொங்கல் டைமில். இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ண ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு தரமான நெய் ரெடி பண்ணணும். பட் அந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 1000 ரூபா விற்கிற ஒரு பிராண்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த பிராண்ட் உங்கள் ஓன் பிராண்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும், நிறைய விஷயம் பற்றி ஃபுட்டில் பேச போகிறோம் சார். இப்போது இன்னைக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லேயுமே குறிப்பாக கீ பிஸ்னஸில் நிறைய போட்டியாளர் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே வந்து இன்னும் யார் போட்டியாளர் உருவாகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க சார். பட் நாங்கள் அப்படி இல்லை. எங்களால் குறைஞ்சது ஒரு 1000 பேர்த்த இந்த கீ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இதை வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும், எல்லாத்தையும் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சார். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம நிறைய பற்றி சொல்லி தரணும். இதை தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பற்றி தான் பேச போகிறோம். கீ எப்படி தயார் பண்ணுறது, இது எப்படி நீங்கள் கொண்டு போய் வந்து மார்க்கெட் பண்ணுறது, எப்படி பிராண்ட் ஆக்குறது, ஸோ இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஒரு கீ ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஓன் பிராண்டில் அது நீங்கள் என்ன பண்ணணுங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாம் பயனடைஞ்சுக்கணும். ஹலோ, வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது பார்த்தோன்னா ஒரு பிராண்டை நீங்கள் எடுத்து ஒரு டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற நிறைய கான்செப்ட்டில் வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிராண்டை உருவாக்க போகிறீங்க. அதாவது இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம தயார் பண்ணணும், அதை தயார் பண்ணி சேல் பண்ணணும் அப்படி நிறைய பேர் ஆர்வமாக ஆசையாக இருப்பீங்க. பட் அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் கரெக்டான கைட்னஸ் பண்ணுறவங்க ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கீ எப்படி ரெடி பண்ணணும், இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து செய்ய தெரியாமல் செஞ்சு லாஸ் ஆகி பல கஷ்டங்களை அனுபவிச்சு ஐயோ இந்த பிஸ்னஸே வேணாம் விட்டுட்டு ஓடுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படாதுங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஸோ இவங்க இருக்காங்க. ஸோ அருமையான முறையில் ஈஸியான மெத்தடில்
ஏதாவது ஒரு பெண்கள் சராசரி ஒரு நாலேஜ் உள்ளவங்கனாலையும் இதை கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கீ நீங்கள் வந்து உங்கள் பிராண்டை நீங்கள் உருவாக்கணும், நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் ஆனோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோட கான்செப்ட் என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய லெவல் மிஷினரிஸ்லாம் தேவையில்லைங்க. பட்டர் இருந்தால் போதும், ஒரு சில பாத்திரங்கள் இருந்தால் போதும், நீங்கள் ரெடி பண்ண முடியும். என்னென்னா அந்த அரோமாவோட அந்த வாசனையோட அந்த சுவையோட ஒரு கீ ரெடி ஆனோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் டாப்பில் இருக்க ஒரு பிராண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விற்கிறாங்க அப்படின்னா அந்த கீயை நீங்கள் ஒரு 650 ரூபாய்க்கு ரெடி பண்ண போகிறீங்க, ஒரு 600 ரூபாய்க்கு ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 650 ரூபாங்க நீங்கள் சேல் பண்ணுற ரேட்டுங்க. ஸோ அது கம்மியாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ட்ரைனிங் பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் வீடியோ நம்பர் கொடுத்த கால் பண்ணி பேசிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிப்பாங்க வீடியோக்களை போகலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சரி மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம் கீக்கு. அந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? சார் ரெஸ்பான்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு சார். நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், ரீசெல்லர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க சார். அப்படியா? ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க சார். எல்லாமே நிறைய கஸ்டமர் பிடிச்சிட்டீங்க இந்த வீடியோ மூலமா. சரி, ஓகே மேம். சரி, இப்போ மேம் இதுக்கு திடீர்னு முடிவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. ஸோ வீடியோ பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. என்ன இந்த முடிவுக்கு என்ன காரணம், ரீசன் என்ன சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா மேம் நான் எத்தனை நாளைக்கு ரீசெல்லராகவே இருக்கிறது, என்னையும் ஒரு மேனுஃபேக்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, ஆரம்ப காலத்திலேயே கால்ஸ் வரதெல்லாம் அப்படிதான் வந்துச்சு சார். கிட்ட சொன்னதெல்லாம் மேம் நீங்க ஃபர்ஸ்ட் சேல் பண்ணுங்க, கீ பத்தி சேல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதெல்லாம் எடுத்து இப்போ 1 or 2 years எல்லாம் எடுத்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, நானும் இதை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னோமோ சரி நம்ம கத்துக்கிட்டது அவங்களும் வந்து அதை பயன்பெறட்டும், யூஸ் ஆகட்டும் அப்படின்றனால இந்த ஒரு முடிவுக்கு எடுத்திருக்கோம் சார். நான் ஏன் கேட்கறேன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் உருவாகிடுவாங்க. நீ தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் உருவாகிறோம்னு எக்ஸாம்பிள் சொல்றீங்க, 100 பேர் உருவாக்கிடுறீங்க தமிழ்நாட்டில். ஸோ உங்களுக்கு போட்டி வந்துடும், அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா? இல்லை சார், போட்டி இருக்கணும் சார். எனக்குன்னு இல்லை, எல்லா பிஸ்னஸ்மே கண்டிப்பாக போட்டின்னு இருக்கணும். சரி, ஓகே. டீச்சர்ஸ் இப்போ எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க சார். அவங்க லேர்ன் பண்ணதை டீச் பண்ணதுனால தான் இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் உருவாயிட்டே இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி நாங்களும் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணும் அப்படிங்கிறது உங்களோட டார்கெட்டா இருக்கு. ஆமாங்க சார், கண்டிப்பா. ஸோ அடுத்த தலைமுறையை உருவாக்க போறீங்க பிசினஸ்ல. ஆமாங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மினிமம் குவான்டிட்டி பட்டர் டு ஃபர்ஸ்ட் ரீசெல்லர்ஸ் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நானா மேனுஃபேக்சர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை சார். 10க்கு 10 ரூம்ல ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் பட்டர்ல தான் நான் சூஸ் பண்ணேன் சார். இது நான் மட்டும் தான், இது என்னோட ஃபுல் ஸ்டெப்ல மட்டும் தான் நான் கத்துக்கிட்டேன் சார். இது நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் படிப்படியா ஓகே ஒரு 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 மோர் தென் குவாலிட்டியை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஓகே அப்படின்றதுனால அந்த குவாலிட்டி பேஸ் பண்ணி அப்படியே அந்த பிசினஸை நாங்கள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். இன்னைக்கு மிஷினரிஸ்லாம் போட்டு மேன் பவர். ஸோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 kg எங்களோட கெப்பாசிட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஆர்டர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு மேலே தான் சார் இருக்கு. சரி, ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு பொருளை நம்ம வந்து புதுசாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைய லாஸ் ஆகும். அதை பற்றி சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? சார் லாஸ்ன்னு போட்டிங்கன்னா நம்ம ஒரு தொழில்னு தொடங்கும் போது கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும் சார். இப்போ அதெல்லாம் இல்லாமல் தான் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் சார். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணேன் சார். அந்த ஒரு பதம் தெரியாமல். ஸோ கீனா கரெக்டான அந்த பதம் வரணும் சார். அந்த பதம் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி, அந்த அரோமா எப்படின்னு தெரியாம, அந்த கலர் எப்படி கொண்டு வர்றது, கீழே கொட்டிருப்பீங்க. ஆமா சார், ரிலேட்டிவ்ஸ் நிறைய கொடுத்துருப்பீங்க சார். ஸ்டார்டிங்ல நாங்கள் அதெல்லாம் நிறைய பண்ணோம் சார். திருப்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டே தான் சார் இருந்தோம் நாங்கள். இனி வந்து பார்த்தா நீங்கள் வந்து டாப்ல இருக்க பிராண்டுக்கு வந்து டஃப் தர அளவுக்கு நீங்கள் வந்து மேலே வந்துருக்கீங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிராண்டை உருவாக்க போகிறாங்க. அவ்வளோதான். சரி, ஓகே மேம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க தெரியுங்களா அவங்க கிட்ட. இப்போ இந்த கீ எப்படி தயார் பண்ணுறது அப்படின்ட்டு அப்படி ட்ரைனிங் எடுக்க போகிறவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது மேம்? அவங்க ட்ரைனிங் அவங்க என்னென்ன அவங்கள்ட்ட இருக்கணும் சார்? ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரிஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் வந்து இதை லேர்ன் பண்ணிக்கலாம் சார். ஒரு 10க்கு 10 ரூமில் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸை வச்சு, நாங்கள் சொல்கிற சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து அதை கீ எப்படி பண்ணுறது, ஸோ எப்படி அதை வந்து A to Z எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஆஃப் பண்ணுறதுலேருந்து அந்த பதம் வரைக்கும் எல்லாமே நாங்கள் நீட்டாக சொல்லி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. இந்த ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் சார்? ஒரு ½ டே சார். அது குவான்டிட்டி ஆஃப் பட்டர் பொறுத்து சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு டீன் பட்டர்னா 15 kg வரும் சார். அந்த ஒரு டீன் பட்டரை நம்ம வந்து கற்றுக்கலாம் சார். சரி, ஓகே மேம். ஸோ ½ hourல நாங்கள் வந்து அதை A to Z எல்லாமே அவ்வளோ நேரம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆகாது சார். நாங்கள் வந்து உங்களுக்கு அதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு ½ டே மேக்ஸிமம் வேணும் சார்.
சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கீ ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் பட்டர் தான். ஆமாங்க சார். பட்டர் எப்படி நீங்களே குடுத்துருவீங்களா? இல்ல வேற எங்கேயும் வாங்குற மாரி இருக்குமா? இல்ல சார், பட்டர் தான் எங்களோட மெயின் கான்செப்ட் சார். எங்களோட மெயின் குவாலிட்டி எங்களோட ஓன் பட்டர் தான் சார். எங்களோட குவாலிட்டியான கீக்கு. சரி, ஸோ ஓகே. அந்த பட்டர் நீங்க எங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். ஓ! பட்டர் நீங்களே ரெடி பண்றீங்களா? ஆமாங்க சார். நான் நீங்க வெளியில வாங்குறது இல்ல. இல்ல சார். சரி, ஓகே, ஓகே. ஒரு குவாலிட்டியான ஒரு கீ ரெடி பண்ண அப்படின்னா, இப்போ கடைக்காரங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க? வீடுகள்ல இருக்கவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க? இன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸு, இன்னும் நெறைய இடங்கள்ல கீ தேவை இருக்கு. அவங்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாரி கீ தேவைப்படும்? எந்த மாரி குவாலிட்டி, எந்த மாரி ரேட்ல அவங்க எத குடுத்தா வாங்கிக்குவாங்க? சார் குவாலிட்டின்னு பொறுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே குவாலிட்டி தான் சார். கீயும் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எல்லாமே சூஸ் பண்ணுவாங்க சார். நல்ல அரோமாவோட இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கீ அப்படின்ற போது குவான்டிட்டின்ற போது மட்டும் தான் மாறும் சார். ஓகே. வீட்டுக்கு வாங்குறவங்க ஒரு மாதிரி கேட்பாங்க. ஸோ ஹோட்டல்ஸ் எடுக்கிறவங்க வேற மாதிரி கேட்பாங்க. குவான்டிட்டி மட்டும் தான் மாறும் சார். குவாலிட்டி ஒரே குவாலிட்டி கீ தான் சார் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன ரேட் குடுத்துருக்கீங்க 1 லிட்டர் கீ? 1 லிட்டர் எங்களோட ஹோல்சேல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 சார். ரூ. 650 தான். இன்னைக்கு ஒரு பிராண்டடான ஒரு கீ வேணும், ரூ. 1000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இந்த ரூ. 650 அதை விட சூப்பரா குடுக்குறீங்க? அதோடைய மகிமை ரகசியம் என்ன மேம்? அது எங்களோட ஓன் பட்டர் சார். ஒரு அப்படியா? பதமா நாங்க அந்த பட்டரை வந்து கரெக்டா சர்ன் பண்ணி அந்த ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல நாங்க கீ பண்றோம் சார். சரி, ஓகே. சரி மேம், இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகே சார். தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, உலகம் முழுவதும் தமிழர் எங்கெங்க வாழ்றாங்க எல்லா இடத்தையும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒருத்தன் கீ வந்து ரெடி பண்ணணும், அதுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கணும்னா என்ன மேம் பண்ணணும்? அது எப்படி நீங்க ட்ரைனிங் குடுப்பீங்க? சார் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்து எங்ககிட்ட கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ண சொல்லுவோம் சார். ஒன்றும் பெருசு இல்லைங்க சார். ஒரு சின்ன அடுப்பு, அதுக்கான ஒரு 30 to 40 kg கீ பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம், அதை மாற்றுறதுக்கு 2-3 பாத்திரம் சார், ஃபில்டருக்கு தேவையான பொருள், அவ்வளோதான் சார். அதுக்கு வந்து பட்டர் சார். பட்டர் வந்து அவங்க எங்ககிட்டயே எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான் சார். ஒரு half day ஆகும் சார். ஒரு half day அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இதுக்கு ஸோ அதுக்குள்ள அவங்க தயார் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க சார். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. என்னோட சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கூப்பிடுவாங்க அவங்கள, இந்தியா முழுவதும் கூப்பிடுவாங்க. ஆமாங்க சார். நீங்க ஒருத்தர் வந்து துபாயில் இருக்காரு, இல்லை ஒரு சிங்கப்பூர்ல இருக்காரு, இல்லை வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்காருன்னு வச்சுங்களேன், எனக்கு ட்ரைனிங் கொடுக்க வாங்கினா நீங்க போக முடியுமாங்க அவ்வளோ தூரம் நீங்க? கண்டிப்பா சார். இது அவ்வளோ தூரத்துல இருந்து அவங்க இன்ட்ரெஸ்டா எங்ககிட்ட கேட்கும் போது கண்டிப்பா நாங்க அவ்வளோ தூரம் போய் சொல்லிக் கொடுக்க கூட ரெடியா இருக்கோம் சார். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு கீ எப்படி ரெடி பண்றேன்னு ட்ரைனிங் கொடுக்குற முதல் நபர் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் இப்போ நான் கேள்விப்படுறேன். ஏன்னா கீலாம் வந்து ஒரு பாரம்பரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது இதோடைய ரீச் பயங்கரமா இருக்கும். நிறைய மக்கள் ஆர்வமா வருவாங்க. அதனால கேட்கறேன், எல்லா இடத்துக்கும் உங்களால போக முடியுமா? கண்டிப்பா சார். அதை எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வீக்லி 7 days இருக்குல்லங்க சார். அது எக்ஸப்ட் சண்டே தவிர 6 daysமே நாங்க அதுக்கு ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கோம் சார். ஸோ மண்டேலேருந்து எந்த ஊருக்கு எந்த மாதிரிலாம் நாங்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் டியூஸ்டே பாத்தீங்கன்னா சென்னை சார். ஓகே. டியூஸ்டேல ஒரு 5 members எங்களுக்கு சென்னையில புக் ஆகுறாங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, வாங்க மேம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கம்மிங் டியூஸ்டே எவ்ரி டியூஸ்டே வந்து சென்னை சார். அந்த மாதிரி ஒவ்வொரு டே ஒவ்வொரு ஊருக்கு நாங்க போய் சொல்லிக் கொடுக்க ரெடி இருக்கோம் சார். எந்தெந்த ஊர்ல மக்கள் கால் பண்றாங்களோ அவங்க டேட் கொடுத்துருவீங்க? ஆமா சார். ஆமாங்க. அவங்க கொடுக்குற டேட்டா நீங்க கொடுக்குற டேட்டா? இல்ல சார், அதாவது டே சார். இது வந்து டேட் இல்ல, எவ்ரி வீக் அப்படின்ற போது இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒவ்வொரு டே வந்து ஒவ்வொரு ஊருக்கு சார். சரி, ஓகே மேம். இப்போ வந்து நீங்க டேரக்டா போய் தான் சொல்லி கொடுப்பீங்களா? ஒரு சில பேர் நல்லா டேரக்டா உங்களை வர வச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ கால் மூலியமா ஏதாவது பண்ணி தர முடியுமா மேம்? இல்ல சார், இது வீடியோ கால், ஃபோன்ல அந்த மாதிரி இதை பண்ண முடியாது சார். ஒரு ப்ராக்டிக்கலா பண்ணக்கூடிய விஷயம் சார் இது. அந்த பதம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க அதை எப்படின்னு சொன்னா மட்டும் தான் அவங்க அதுக்கு தெரியும் சார் அவங்களுக்கு. சரி, ஓகே மேம். அப்படி டேரக்டா போய் தான் சொல்லி தர மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். ஸோ நீங்க தான் அவங்க இடத்துக்கு வர முடியாதா? இல்ல சார், அது வரலாம் சார். அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. நாங்க இங்க வந்து ஒரு 10 பேர் சேர்த்து இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கத்துக்கிறவங்களுக்கு, ஸோ 10 பேர் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபியரா இருக்கும் சார். அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா. அவங்க இடத்துக்கு போய் அவங்க செகண்ட் டைம் அவங்க ட்ரையல் எடுக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் பிளாங்கா இருக்கும், மறந்து போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னே ஒன்றும் புரியலையே, அவங்களுக்கு அங்கே வந்து எல்லோ வந்துச்சு, நம்மளுக்கு இங்கே பிளாக்காக வந்துருச்சு. அந்த டவுட்டு அந்த ஃபியர்லாம் நிறைய இருக்கனால தான். ஸோ எங்களுக்கு அவங்க இடத்துக்கு போகிறத விட எங்கள் இடத்துக்கு அவங்க வந்துட்டா ரொம்ப ஈஸி தான் சார். நாங்கள் அவங்க இடத்துக்கு போகிறது தான் கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நாங்கள் அவங்க இடத்துக்கு ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் சொல்லிக் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே மேம். சரி, இப்போ வந்து கீ பிராண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இப்போ உற்பத்தி பண்ணுறதா ரெண்டாவது. இப்போ நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவீங்க அதை சூப்பராக. இப்போ வந்து வேறு என்னென்னலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க? சார் இப்போ வந்து நீங்கள் கரெக்டான இப்போ எங்ககிட்ட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் எங்களை புக் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க சார். நல்ல ஒரு கீ எப்படி பண்ணுறதுன்னு 2-3 வாட்டி நீங்களே ட்ரையல் எடுத்து கற்றுக்கிட்டீங்க. ஆஃப்டர் தட் இதுக்கான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? இதுக்கான ஃபுட் கிரேட் பாட்டில்ஸ் வேணும், அந்த பாட்டிலுக்குள்ளே சீலிங் வைக்கிற மிஷின் வேணும், அந்த வேட் வேணும், காட்டன் பாக்ஸஸ் வேணும். இதெல்லாம் வேணும்னாலும் எங்ககிட்டயே அவைலபிளாக இருக்குது சார். நாங்களே அதுவும் கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம் சார். இது வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நாங்கள் எதுக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமரை வந்து ஒரு தொழில் சொல்லி
கொடுத்து மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன தேவையோ அதை நம்ம கைட் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து FSSAI சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஆமாங்க சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா GST மெயினாக இருக்கணும். ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வைக்கணும், பிராண்டு. அதை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நிறைய இருக்குது. இதில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்களா கம்ப்ளீட்டாக? எல்லாமே கைட் பண்ணுவோம் சார். இது எங்களோட ஒன்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எங்களோட டச்சில் இருந்தாங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணணும். இப்போ அவங்க வந்து நல்லா நான் குவான்டிட்டி பண்ணிட்டேன் மேடம், நான் மார்க்கெட் நல்லா பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், என்னால் இதை நிறைய குவான்டிட்டி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது மிஷினரிஸ் கைடு வேணும்னாலும் நாங்கள் பண்ணுவோம் சார். பண்ணி கொடுக்குறீங்க. சரி, ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பல ஆண்டுகளாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக கேட்கணும். என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு பெரிய பிரச்சனை மேம். ஆமாங்க சார். தயார் பண்ணுறது ஈஸி, அது எப்படிலாம் சேல் பண்ணலாம், ஈஸியான மெத்தட் இருக்குங்களா? விற்பனை பண்ணுறேன் எங்கே அதிகமாக சேல் ஆகும் சார்? மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லா பிஸ்னஸுமே மார்க்கெட்டிங் கஷ்டம் சார். கீ பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கு. ஒரு முறை யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த முறை வருவாங்க சார், கண்டிப்பா வருவாங்க சார். இப்போ நீங்க எங்ககிட்ட எடுத்து ரீசேல் பண்ற கஸ்டமரே பாத்தீங்கன்னா சோ நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க வந்து 2-3 கஸ்டமரை மிஸ் பண்ணாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு கொடுக்குற ரேட்டும் அவங்களுக்கு கொடுக்குற ரேட்டும் வந்து கட்டுப்படி ஆகல. அவங்க ஒரு மேனுஃபேக்சர் ஆகும்போது அந்த விட்ட கஸ்டமரை அவங்க பிடிச்சிருவாங்க. சோ இதுதான் சார், அவங்க நல்ல குவாலிட்டி கத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எப்படி மார்ஜின் எப்படி டேலி பண்ணுறதோ அவங்க இது பண்ணி கற்றுக்கிட்டாங்க. ஸோ அப்படின்னும் மார்க்கெட் அவங்க ஈஸியாக வந்து பண்ணிடலாம் சார். ஓகே மேம். நிறைய விஷயங்களை நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க அவங்க மூலிமா. அப்படி இருக்கும்போது சூப்பராக நீங்கள் வந்து கண்டிப்பாக டீச் பண்ணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ட்ரைனிங் ஃப்ரீயாக தரீங்களா எப்படி மேம்? இல்லை சார், கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ஒரு 10 to 11 years ஒரு ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். நிறைய லாஸ் ஆஃப் மணிக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் சார். அந்த அளவுக்கு அவங்க லாஸ் பண்ணாமல் ஒரு மினிமம் சார்ஜஸில் இந்த ஒரு கீ மேனுஃபேக்சரிங் எப்படி அப்படின்றத கற்றுக்கலாம் சார். சரி, ஓகே மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த கீ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து மேம் சொல்லித்தரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இவங்க நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கால் பண்ணி பேசுங்க, முதல்ல அவங்க அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, முதல்ல வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்றைக்கு வரணும் அப்படின்ட்டு. ஸோ மற்ற டீல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாண்டட் இருக்குதுங்க தமிழ்நாடு, இந்தியாவில். ஸோ நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து பல ஆங்கில பிஸ்னஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அருமையான முறையில் இதை நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் மேம் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கீ ரெடி பண்ணதுலேருந்து, ஸோ அதை பேக் பண்ணுறதுலேருந்து, அது லேபிள் ஓட்டுறதுலேருந்து, GSTலேருந்து, ஃபுட் சேஃப்டி அந்த லைசன்ஸ்லேருந்து, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லேருந்து எல்லா வகையான ஹெல்ப்பும் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, வர போகிறீங்க, இவங்கள்ட்ட பேச போகிறீங்க, ரெடி பண்ண போகிறீங்க, இவங்க சொன்ன மாதிரி செய்ய போகிறீங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணி சம்பாதிக்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்தாலே போதும். ஒரு 20,000 மாதம் வந்தாலே பெரிய விஷயம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெண்கள் நிறைய பேர் ஆர்வமாக பண்ணுங்கள். அடிஷ்னலாக இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸை யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ.